குழந்தை அப்படின்னாரு. நான் அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 4 தடவைக்கு மேலே சொல்லிட்டேன் சார், நீங்கள் மீசை வச்சாலும் குழந்தை தான் சார், மீச்சை எடுத்தாலும் குழந்தை தான் சார். கண்டிப்பாக உங்களுடைய நட்பு நிச்சயமாக வந்து இந்த படம் வந்து இந்த படத்தில் வேலை செஞ்சவங்க எல்லாருமே, இந்த படம் வந்து மனித நேயத்தை பற்றி பேசுகிற படம். இந்த வேலை பார்த்தவங்க எல்லாருமே மனித நேயத்தோட வாழ்கின்ற ஒரு மனிதர்கள். அது மட்டும் அல்ல, இங்கே வாழ்த்த வந்திருக்கவங்களும் மனித நேயம் மனிதாபிமானம் உள்ள நல்ல உள்ளங்கள். நிச்சயமாக இந்த படம் அப்படி தான். மனங்குத்தி பறவை யுகபாலியானுக்கு தெரியும், நட்புக்காக எடுக்கப்பட்ட படம். அதே மாதிரி இந்த படமும் ராஜமுருகன் என்ற நட்புக்காக எடுக்கப்பட்ட படம் தான். அதே மாதிரி ஷான்ரோட சார், ராஜமுருகன் நட்புக்காக அவர் மியூசிக் பண்ண படம். உண்மையா சார்? இதுதான் நாங்கள் 2 பேரை பேசுகிறது. ஸோ இதுதான் இந்த படத்தோட ஆரம்பம் முதல் முடிவு வரை வந்தது. இந்த படத்துக்காக நிச்சயமாக சொல்கிறேன், எல்லாருமே ஒரு பாராட்டப்படக்கூடிய ஒரு நடிகைன்னா சைத்ரா. அவங்க வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு பையன். ஸோ கிராமத்தில் வந்து பெண்கள் எப்படி இருப்பாங்க, கூலி வேலைக்கு போகிறவங்க எப்படி இருப்பாங்க, விவசாய வேலைக்கு போகிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு நல்லா தெரியும். ஸோ இந்த படத்துக்கு அந்த கேரக்டருக்கு அவர் சொன்னார், சார் இந்த மாதிரி வந்து நான் சொன்ன 2-3 ஹீரோயின் சொன்னேன். அப்புறம் சொன்னார், இல்லை சார் சைத்ரான்னு வந்திருக்காங்க கன்னடத்தில் சைடு பின்னு படம் சார், பாருங்கள் அதில் ஒரு கேரக்டர் இருப்பாங்க சார். அப்போதானே அதுக்கப்புறம் பார்த்து சரி ஓகே. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் வந்து ராஜமுருகன் சார் எந்த அளவுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வச்சாலும் அதை விட அதிகமாக பண்ணிட்டீங்க. ஸோ படம் மனங்குத்தி பறவை, ஜிப்சி, டாடா, கழுவேத்தி முருகன், டிஎன்ஏ இந்த மாதிரி படங்கள் கண்டன் முக்கியமான ஒரு படங்களாக தான் நான் தயாரிச்சிட்ருக்கேன். மேக்ஸிமம் நான் இன்னும் ஒரு 15-20 வருஷம் ஒரு ஆக்டிவாக இருக்கலாம். ஆனால் எத்தனை படம் எடுப்புன்னு தெரியாது. ஆனால் மயிலாட் மாதிரி ஒரு படம் எடுப்பதான்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல படம். பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் அனைவரும் இந்த படத்தில் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள்.